ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா? எந்த வழியில் போகிறதுன்னு திசை தெரியாமல் இருக்கீங்களா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தது. ஸோ இதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன மந்த்ரா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம எல்லாருமே என்னதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், பாசிட்டிவிட்டி அப்படின்னு பேசினாலுமே சூழ்நிலைகள் நம்மளை சோதிக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் அந்த நேரத்தில் பாசிட்டிவாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதே நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தும் மனிதர்களை பொறுத்தும் தான் இருக்குது. ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாதே தவிர எல்லா நேரத்துலையும் நம்மளால் பாசிட்டிவாக பேச முடியும். ஏன்னா நம்ம பாசிட்டிவாக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி நமக்கான பாசிட்டிவான உணர்வுகளை கொடுக்கும். ஸோ வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத நிறையா வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறது தான் நிறையா பேருடைய விஷயமா இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாசிட்டிவாக இருக்க முடியல ப்ராப்ளம் இல்லை, பட் ஒரு அவேர்னஸோட நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும், வாழ்க்கையை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த எண்ணத்தை கொண்டு வரக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவான வார்த்தைகள் தான். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இப்போ ஒரு கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக மாறும். இதை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியாமல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பிரபஞ்சம் இன்றைக்கி எனக்கு காட்டினாங்க. அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, புத்தர் மிகப்பெரிய குரு, மிகப்பெரிய ஞானம் படைத்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாழ்க்கையில் எப்படி இருந்தால் நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத நிறைய போதனைகள் மூலமாக அவர் காட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஊரில் போயிட்டு போதனை பண்ணிகிட்ருக்காரு, பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அவர் குருவாக ஏற்க தொடங்கிட்டு இருக்கிற டைமு ஒருத்தர் நடுவில் திடீர்னு எந்திரிச்சாராம். அவர் எந்திரிச்சிட்டு, எத்தனையோ குருமார்கள் வராங்க, எத்தனையோ மந்திரங்கள் சொல்கிறாங்க, எத்தனையோ போதனைகள் சொல்கிறாங்க, அது எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, நாங்கள் மாறவே இல்லை. எங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரே ஒரு சிம்பிளான மந்த்ரா நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்த்ரா நாங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடியதாக இருக்கணும், டெய்லி லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அந்த மந்த்ராவை சொன்னால் எங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த்ராவை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதை நாங்கள் யூஸ் பண்ணி எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை குருவாக ஏற்றுக்கிறோம், நீங்கள் சொல்லிக் கொடுக்குற போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் உடனே அமைதியாக இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தன்னம்பிக்கை வந்துச்சான். சிம்பிளான வார்த்தையை தான் சொன்னாராம். சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு போயிட்டாராம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேர்த்துக்குமே, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை வந்துச்சான். அதை கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு செயல்பட ஆரம்பித்தாங்களாம். அது என்ன வார்த்தை அப்படின்னு தெரியுமா? இந்த நிலை மாறிவிடும். அதுதான் அந்த வார்த்தையை. இந்த நிலை மாறிவிடும். இந்த ஒரு யதார்த்தமான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எதை கண்டுமே நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த நிலை மாறிவிடும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்த அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிற திறமை இருக்குது, ஆனால் தாழ்வு மனப்பான்மையால் அவரால் சம்பாதிக்க முடியாமல் இருந்திருக்கு. இந்த நிலை மாறிவிடுங்கிறத கேட்ட உடனே அவருக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, இந்த நிலை இப்படியே இருக்காது, கண்டிப்பாக நான் மாறிடுவேங்கிற தன்னம்பிக்கை நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு எந்திரிச்சு போனாராம். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இருந்த நோய்வாய்ப்பட்ட ஒரு அம்மா இந்த நிலை மாறிவிடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமாக தன்னம்பிக்கையோடு எழுந்து போனாங்களாம். அதே மாதிரி நிறைய பணம் வச்சுருக்கிற செல்வந்தர் ஒருத்தர் இந்த நிலை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை எப்படியெல்லாம் பெருக்கணும், அது எப்படியெல்லாம் பெருக்கி எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு நான் இனிமேல் திங்க் பண்ண போகிறேன், இனிமேல் நான் பணத்தை பெருக்கி எல்லாருக்குமே சந்தோஷமாக கொடுத்து நானும் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சந்தோஷமாக எந்திரிச்சு போனாராம். அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பொண்ணும்
இந்த நிலை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழகு நம்மளை விட்டு எப்போ வேணாலும் போயிடும். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை நேசிக்க கற்றுக்கணும். நான் இந்த நிமிஷத்துலேருந்து நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை வச்சுக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன், என்ன நானே நேசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எந்திரிச்சு போனாங்களாம். இதே மாதிரியே எல்லாருமே இந்த நிலை மாறிடும்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு எந்திரிச்சு போனாங்களாம். எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்களாம். எல்லாருமே புத்தரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்களாம். இதுதாங்க உண்மையான விஷயம், யதார்த்தமான விஷயம் அப்படிங்கிறது இதுதான். எந்த சூழ்நிலையுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த நிலை மாறும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இருக்கிற நொடிகளை சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. கண்டிப்பாக கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே வருவீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுத்து எல்லாருக்குமே பிரயோஜனமானதாக நம்ம வாழ்க்கையை வாழுவோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா இந்த நிலைமை எப்பவுமே நிரந்தரமானது கிடையாது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்க போகிறது தான். நம்ம பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதுனா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எந்த நிலைமை வந்தாலும் வாழ்க்கை நமக்கு நல்லது மட்டுமே கொடுக்குது. இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த நிமிஷம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமானதாக அழகானதாக இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த நிமிஷம் வாழ பழகிக்கோங்க. இந்த நிமிஷத்தில் என்ன இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் எல்லாமே இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நிலை மாறிவிடும், இந்த நிலை மாறிவிடும்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும், இந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை அறியாமல் ஒரு தன்னம்பிக்கை வரும். கண்டிப்பாக வாழ்க்கையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் தான் உங்களை பாசிட்டிவாக இருக்க வைக்கும். ஏன்னா எல்லாருனாலையும் எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க என்னென்ன சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது அவங்கவுங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வாழ்க்கைக்கான மந்திரமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. ஸோ இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். என்ன இருக்கோ அது கடவுள் நமக்காக கொடுத்துருக்காருன்னு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். என்னென்ன சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகள்னு தேடுவோம். 1000 பிரச்சனை இருந்தாலும் சிரிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு தேடுவோம். ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழிகள்னு தேடினோம்னா கண்டிப்பாக நம்ம கண்ணில் படும். நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம கண்ணில் வரும். அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். ஸோ உங்களோட ஃபோக்கஸை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறத நோக்கி செலுத்துங்க. நிச்சயமாக வாழ்க்கை நமக்கு பிடிச்சமானதாக மாறும். எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தேவையில்லாமல் மனசை போட்டு உலுக்கிட்டு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேஷனாக மாறிக்கணும். நம்மளே நேசிக்க கற்றுக்கணும். நம்மளை ஏன் இன்னொருத்தவங்க நேசிக்கணும்? நம்ம ஏன் இன்னொருத்தவங்களுக்காக வாழ்க்கையை வாழணும்? இன்னொருத்தவங்க பாராட்டுற அளவுக்கு நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கணும்? நம்மளே பாராட்டுற அளவுக்கு, நம்மளே நேசிக்கிற அளவுக்கு, நம்மளே உயர்த்திக்கிற அளவுக்கு எப்பவுமே நம்ம இருந்தால் போதும். நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம மனம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக விடாமுயற்சியோடு போராடணும். ஸோ விடாமுயற்சியோடு போராடுங்க. உங்களை நீங்களே எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். பிரபஞ்சம் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்காங்க. பிரபஞ்சம் பண்ணுற எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் இங்கே நடக்குது. எல்லாம் நன்மைக்கே. எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.